நானும் அத்தையும் சஞ்சீவ் சாரை பார்த்துட்டு அப்படியே சஞ்சீவ் சார் சாப்பிட்ட ஆட்டுக்கால் சூப் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆட்டுக்கால் சூப்பா? ஆமா அபி, ஆட்டுக்கால் சூப் குடிச்சா கால்ல இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறிடும். அதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, சஞ்சீவ் வீட்டுக்கு வந்ததும் நான் இந்த ஆட்டுக்கால் சூப்பை கொடுத்துறேன். சஞ்சீவ் வீட்டுக்கு வந்ததுமா? அப்ப சஞ்சீவ் சார் இப்ப வீட்ல இல்லையா? இல்ல முத்தழகு, சின்ன காயம் தானே, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் ஆபீஸ் கிளம்பி போயிருக்காரு. சின்ன காயமா இருந்தாலும் எதுக்கு ஆபீஸ்க்கு விட்ட? ஆஹா, இவ மாப்பிள்ளைக்கு சூப்பு கொண்டு வரல, நல்ல ஆப்ப கொண்டு வந்திருக்கா. நல்லா கேளு முத்தழகு, நானும் எவ்வளவோ சொன்னேன் சஞ்சீவா ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு, வீட்லயே ரெஸ்ட் எடுறான்னு சொன்னேன். அபிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா. ஏன் அபி இப்படி பண்ண? சஞ்சீவ் மனசு லேசா வருத்தப்பட்டா கூட அபியால தாங்கிக்கவே முடியாது. இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போறேன்னு அடம் பிடிச்சான். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சஞ்சீவா ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா. முத்தழக, அபிக்கு சஞ்சீவ் தான் உலகமே. தங்கச்சியும் முத்தழகும் சந்திச்சுக்கிட்டாவே எனக்கு பக்கு பக்குங்குதே. முத்தழகு வீட்டுக்கு வந்து இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, எல்லாம் ஸ்மூத்தா தான் போகுது. முத்தழகு பாண்டி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? பேசாம மாப்பிள்ளை கிட்ட முத்தழகு வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான், அதான் நமக்கு நல்லது. அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே. சொல்லுங்கண்ணா. மாப்பிள்ள, முத்தழகும் மேகலக்காவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா. முத்தழகும் எங்க அம்மாவும் எதுக்கு அபி வீட்டுக்கு வந்திருக்காங்க? சஞ்சீவ் சாருக்கு அடிபட்டிருக்குல்ல, அதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்களாம். யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன், எதுக்கு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? இப்ப இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தவா? முத்தழகு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாண்டி எங்கன்னு தங்கச்சி கிட்ட கேப்பா. ஆமால, முத்தழகு நான் ராத்திரியிலேருந்து அபி வீட்டுல தங்கி இருக்கிறதால நினைச்சிட்டு இருக்கா. இதை எப்படி சமாளிக்க போற? எப்படி சமாளிக்க போறியா? நான் ஒருத்தன் பேச்ச கேட்டேன் பாரு, அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என் புத்திய செருப்பால அடிக்கணும். யார் மாப்பிள்ள அவன்? நீதாயா? ஆமால, மறந்தே போச்சு. நான் ஒழுங்கா முத்தழக என் ஊர்லயே குடி வச்சிருந்திருப்பேன். உன் பேச்ச கேட்டு சென்னைக்கு கூட்டு வந்தேன் பாத்தியா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. மாப்பிள்ள, சென்னைக்குள்ள 2 குடும்பத்தை வச்சுக்கிட்டே உன்னால சமாளிக்க முடியல. நீ எப்படி திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் நடுவுல இந்த பிரச்சனைய சமாளிப்ப? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இப்ப சொல்றத அப்படியே முத்தழகு கிட்ட சொல்லுங்க. சொல்லு மாப்பிள்ள. பாண்டி ராத்திரி இங்கதான் இருந்தான். சஞ்சீவ பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலை ஒண்ணு நைட் இருந்துச்சு. அதுக்கு சஞ்சீவ் போக முடியாதுங்கிறதால நான் தான் பாண்டிய நைட் அனுப்பிச்சு வச்சேன். பாண்டி இப்ப சஞ்சீவ் கூட ஆபீஸ்ல தான் இருக்கான்னு சொல்லிருங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, உனக்கு பொய் மனப்பாடமா வருது, சரளமா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க. மெதுவா சொல்லு மாப்பிள்ள, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஷோ, ஆமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சஞ்சீவுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அந்த வேலையை பார்க்க சொல்லி சஞ்சீவ் பாண்டிய நைட்டே ஆபீஸ்க்கு அமிச்சிட்டாரு. இப்போ சஞ்சீவ் கிளம்பி ஆபீஸ் போயிருக்காருங்கிறத தெளிவா முத்தழகு கிட்ட சொல்லி முத்தழக சமாளிச்சு வீட்டுக்கு அமிச்சு விட்டுருங்க. சரிங்களா? மாப்பிள்ள, இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. மாப்பிள்ள கட் பண்ணிட்டானே, இதை எப்படி சமாளிக்கிறது? நமக்கு என்ன,
அவன் சொன்ன மாதிரியே சொல்லி விட்டுருவோம். அதான் கரெக்ட். ம், இப்ப ஆபீஸ் போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா? ம், வீடு தான் கரெக்ட். பாண்டி கூட இப்படித்தாமா அடிக்கடி ஏதாவது இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆ, முத்தழகு பாண்டி ஆபீஸ்க்கு போயிட்டாரா? என்கிட்ட கேக்குற? மாமா ராத்திரி இங்க தானே இருந்துச்சு. ஆமாமா, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாண்டி மாமாக்கு சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். பாண்டி இவ்வளவு நேரம் இந்த வீட்ல இருந்தாரா? இல்லையே, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டாரே. மாமா ராத்திரி வீட்டுக்கே வரலையே. காளியனை வந்து பாண்டி மாமா சஞ்சீவ் சார் கூட ஹாஸ்பிட்டல்ல ஒத்தாசையா இருக்காரு, அதனால காலையில தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு போனாரு. என்ன இந்த வீட்ல தான் இத்தனை பேர் இருக்கோமேமா, அப்புறம் எதுக்கு பாண்டி ஹெல்ப் எங்களுக்கு? போச்சு, பிரச்சனை நல்லா ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஏன் பாண்டி மாமா ராத்திரி வீட்டுக்கு வரல? டே காளி, ஆ? இங்க வா. இதோ வரேங்க்கா. நல்லா மாட்டணும். எப்படி சமாளிக்க போறோமோ? பாண்டி முத்தழகு வீட்டுக்கு நைட்டு முழுக்க போலையாம். அப்ப எங்கடா போனாரு? அது வந்துக்கா, நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்கக்கா. நைட்டு பாண்டி ஆஸ்பத்திரியில இருந்து முத்தழகு வீட்டுக்கு சாவி கொடுக்க போனப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு போன் வந்துச்சு. ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு, உடனே வெளியூர் போயாகணும். மாப்பிள்ளையால எப்படி போக முடியும்? அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்து மாப்பிள்ளை பாண்டி அந்த வேலைக்கு அனுப்ப சொன்னாரு. நான் தான்க்கா போன் பண்ணி அனுப்பி வச்சேன். ஓ அப்படியா? ஆமா, பாண்டி மாமா இப்ப எங்க? பாண்டி மாப்பிள்ளை சஞ்சீவ் கூட தான்மா இருக்கான். முத்தழகு, யூ டோன்ட் வரி. என்னடா டோன்ட் வரி? பாண்டிய வேலை விஷயமா அனுப்பி வச்சல, அத முத்தழகு கிட்ட சொல்ல வேண்டியது இல்லையா? சாரிக்கா. என்ன சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரிங்கிற வார்த்தையை புடிச்சுக்க வேண்டியது. பரவாயில்லம்மா, காளி என்னன்னு திட்டாதீங்க. பாண்டி மாமா ஆபீஸ்ல தானே இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போய் பாண்டி மாமாக்கு கொண்டு வந்த சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஆஹா, புது ஆப்பு. முத்தழகு, நானும் சஞ்சீவ்க்கு லஞ்ச் கொடுக்கணும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பேக் பண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம சேர்ந்தே ஆபீஸ்க்கு போலாம். சரி அபி. பூனாவால விட்டுறலான்னு பார்த்தா புலிவால சிக்கிடுச்சே. இதை எப்படி விடுறது? தங்கச்சி முத்தழகு 2 பேரையும் மாப்பிள்ளை எப்படி ஆபீஸ்ல ஒன்னா சமாளிப்பான்? ஐயோ, 2 பேரும் ஒன்னா சாப்பாடு கொண்டு வர விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஆகணுமே. இல்ல மாப்பிள்ளை மாட்டிப்பான். ஐயோ, மாப்பிள்ளை போன் எடுக்க மாட்டேங்கிறானே. இப்ப என்ன பண்றது? மறுபடியும் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணுவோம். என்ன மாமா? மாப்பிள்ளை, மாப்பிள்ள, தங்கச்சியும் முத்தழகும் உனக்கும் பாண்டிக்கும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒன்னா உன்னை பார்க்க ஆபீஸ்க்கு கிளம்ப போறாங்க. இதை எப்படியாவது சமாளிச்சிரு மாப்பிள்ள, இல்ல நீ மாட்ட போறது கன்ஃபார்ம். முத்தழகு, போலாமா? அத்தை, சஞ்சய் சார் ஆபீஸ்க்கு போலாம் வாங்க. இல்லம்மா, நீ அபியும் போயிட்டு வாங்க. நான் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். சரிங்க அத்தை, வா போலாம்.
போயிட்டு வரேன் வரேன் பார்த்து போயிட்டு அத்தை. வாங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. இந்த ஐடியாவை மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஓ, 10 தடவை கால் பண்ணிட்டு மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டேங்கிறான். சும்மா இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் எடுப்பான். இப்போ முக்கியமான விஷயம் சொல்லும் போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஓ, ச்சே. காளி என்ன ஆ? என்ன தங்கச்சி? ஆபீஸ்க்கு போய் சஞ்சீவுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்கண்ணே. நானுமா? ஆமா, நீங்க தானே கார் ஓட்டணும். ம். சரி வரேன். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மாப்பிள்ள நல்லா மாட்டினான். என்னென்ன யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? கார் எடுங்க. எடுக்கிறம்மா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டான். நல்ல வேலை தப்பிச்சோம். மாப்பிள்ள வந்துட்டான். வாங்க சஞ்சய் சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் முத்தழகு. சஞ்சீவ், என்ன ஆபீஸ் போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? இல்ல, ஆபீஸ்க்கு கார் எடுக்க போகும்போது அம்மா ஆபீஸ் போக வேணாம்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. சரி, அதான் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரு மத்தியானத்துக்கு மேலே வந்தாலே போதும், மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அதான் மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸ் போய்க்கலான்னு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன். அப்படியா? நானும் முத்தழகோ இப்பதான் உனக்கும் பாண்டிக்கும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வரலான்னு காளி அண்ணன் கூட கிளம்ப இருந்தோம். பாண்டிக்கு லஞ்சா? அவர் தான் வீட்டுக்கு போயிட்டாரு. மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டாரா? மாப்பிள்ள நல்லா சமாளிக்கிறான். ஆமா முத்தழகு, நேற்று ராத்திரி முழுக்க எனக்கா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னும் வரலையா? ஃபோனும் பண்ணலையா? இல்லையே. எங்க போயிருப்பாரு? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல சஞ்சய் சார், நானும் அத்தையும் இங்கே வந்துட்டோம். மாமா வீட்ல தனியா இருப்பாரு. அவருக்கு சோறு வேற போடணும். நான் அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். அதுவும் சரிதான். பாண்டி தனியா வீட்டில் இருக்கும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. நான் சொல்றது சரிதானே அபி? சரிதா சஞ்சீவ். மாப்பிள்ள தனக்கு வர இருந்த கண்டத்துல இருந்து எப்படியோ எஸ் ஆயிட்டான். அது போதும். சரி முத்தழகு, உள்ள வா. என் அத்தை கிட்ட சொல்லிட்டு அப்படியே உன் அத்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. வா. அப்பாடா, இன்னைக்கு தப்பிச்சோம். நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அதையும் பாப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்வா சாவான்ற போராட்டத்திலேயே வச்சிருக்கானுங்களே நம்மள. கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க பாரு மாப்பிள்ள, நாளைக்கு உனக்கும் தங்கச்சிக்கும் கோவில்ல கல்யாணம் இருக்கு. நீ தங்கச்சி கழுத்துல மருதாளி கட்டணும். தங்கச்சி, முத்தழகு, நம்ம குடும்பம், முத்தழகு குடும்பம் எல்லாரும் உன்னையும் பாண்டியையும் ஒன்னா பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ரொம்ப குறியா இருக்காங்க. உனக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிற கல்யாணத்தை மட்டும் எப்படியா சமாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. நாம தப்பிச்சுக்கலாம். சமாளிச்சுக்கலாம் மாமா, விடுங்க. இல்ல மாப்பிள்ள, பாண்டியுடைய அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணம் மாதிரி நீ ஆக்சிடென்ட்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஈஸியா வராம இருந்துட முடியாது. ஏன்னா இது உன்னோட கல்யாணம். கல்யாணத்துல நீ இருந்தே ஆகணும். தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டியே தீரணும். உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராம நீயே பாண்டியாவும் சஞ்சீவாவும் இருந்து கல்யாணத்துக்கு வர எல்லாரையும் ஸ்மார்ட்டா ஏமாத்தி ஆகணும். இல்லனா நீ மாட்டிப்ப. இது பத்தாதுன்னு
இந்த ஸ்ரீஜா சிந்தாமணி வேற உன்னை மாட்டி விடுறதுக்கு நார மாதிரி காத்துட்டு இருக்காளுங்க. அவளுங்களையும் நீ சமாளிச்சாகணும். புரியுது மாமா. நாளைக்கு நமக்கு வர பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என் மனசுல ஒரு கணக்கு இருக்கு. அதை நம்பிதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். கண்டிப்பா யாருக்கும் என் மேல சந்தேகம் வராம பாண்டியாவும் சஞ்சீவாவும் இருந்து அபி கழுத்துல தாலி கட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை நான் கணிச்ச கணக்கு தப்பா போச்சுன்னா சிக்கல் தான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மாப்பிள்ள, உன் திட்டம் தான் என்ன? அது நாளைக்கு சொல்றேன். என்னது நாளைக்கு சொல்றியா? மாப்பிள்ள இப்பவே சொல்லிடு மாப்பிள்ள, இல்லன்னா இத பத்தின சிந்தனையாவே ஓடிட்டு இருக்கோம். இருக்கட்டும் மாமா, அதுக்காகத்தான் நான் சொல்லல. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒருவேளை நான் யோசிச்சு வச்சிருக்கிறத விட உங்க திட்டம் இன்னும் நல்ல யோசனையா கூட இருக்கலாம். சரி மாமா, முத்தழகு வீட்டுக்கு போனோம். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்களா? ஏ மாப்பிள்ள, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? மாப்பிள்ள என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாம எனக்கு தூக்கமே வராதே. அப்ப நமக்கு இன்னைக்கு சிவராத்திரி தானா? சஞ்சீவ், நாளையோட உன் கதை முடிய போகுது. அதையும் பார்க்கலாம். பாத்தியா ஸ்ரீஜா அந்த சஞ்சீவ் கொழுப்ப? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கிற மாதிரி எப்படி நம்மள நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறான்னு. சஞ்சீவ நாளைக்கு நம்ம கோவில்ல வச்சு அபி முத்தழகிட்ட கண்டிப்பா மாட்டி விடணும் ஸ்ரீஜா. சஞ்சீவ அபிக்கு மறுத்தாலி கட்ட போற அன்னைக்கு தான் சஞ்சீவும் அபியும் சேர்ந்து வாழற கடைசி நிமிஷமா இருக்கணும். சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டவே கூடாது. அதுக்கு முன்னாடியே அபியும் சஞ்சீவும் நாம பிரிச்சாகணும். மா, கோவப்படாத. எனக்கும் தான் அபி மேல வெறுப்பும் சஞ்சீவ் மேல கோபமும் இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிறேனா? கோவப்படாத. உன் கோபத்தை உனக்குள்ள அடக்கி வச்சுக்கோ. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற கோபம் அந்த அபி சஞ்சீவ சேர விடக்கூடாதுங்கிற வெறியா மாறும். அந்த வெறிதான் நம்மள நல்லா யோசிக்க வச்சு நாளைக்கு அபி முத்தழகு கிட்ட சஞ்சீவ மாட்டி விட நமக்கு ஹெல்ப் பண்ணும். மா, நீ ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தியா? என்ன ஸ்ரீஜா? சஞ்சீவ் நாளைக்கு கோவில்ல அபி கழுத்துல மறுதாலி கட்ட போறான். அதே நேரத்துல சஞ்சீவும் பாண்டியும் ஒன்னா கோவில்ல இருக்கணும். ஆனா அந்த சஞ்சீவ் அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம கூலா நம்மள பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போறான்ல. அப்போ சஞ்சீவ் நாளைக்கு மறுதாலி ஃபங்க்ஷனை சமாளிக்க ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்ணிருக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சஞ்சீவுக்கு நம்மள பார்த்தாலே நக்கலா இருக்குடி. ஏய் சஞ்சீவ், பாண்டி அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துல வேணா நீ எங்களை ஏமாத்திட்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிச்சு சமாளிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை உன்னை நான் விட மாட்டேன். மா, போன் எடுமா. இந்தா. யாருக்கு போன் பண்ண போற ஸ்ரீஜா? வேற யாரு? முத்தழகுக்கு தான். இப்ப எதுக்கு அவளுக்கு போன் பண்ற? மா, நாளைக்கு வரைக்கும் விட்டு வச்சாதானே சஞ்சீவ் ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அபி முத்தழகு கிட்ட இருந்து தப்பிப்பான். அவனோட பிளான்க்கு நான் இப்பவே என் கார்டு போடுறேன். எப்படி? இப்போ சஞ்சீவ் நம்ம வீட்ல தான் இருக்கான். நாம இப்போதான் சஞ்சீவ பார்த்தோம். அப்போ
சஞ்சீவ் முத்தழகு கூட இருக்க மாட்டான். இத முத்தழகு கிட்ட சொல்லி அந்த பாண்டியும் சஞ்சீவும் ஒரே ஆளுதான், அதனால தான் பாண்டி இப்போ உன் வீட்ல இல்லைன்னு சொல்லுவோம். ஆ, நாளைக்கு பாண்டி அபிக்கு மறுத்தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்குள்ள வராம இருக்க என்ன வேணாலும் பொய் சொல்லி சமாளிப்பான்னு சொல்லணும். அப்படி சமாளிச்சா அத நம்பாதன்னு சொல்லுவோம். ஆ. சஞ்சீவ் முத்தழகு கிட்ட நம்மள பத்தி ஏதோ சொல்லி வச்சு, முத்தழகு ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேனா, முத்தழகு ஃபர்ஸ்ட் உன் பேச்ச நம்புவாளா? இன்னைக்கு நம்ப மாட்டாமா, ஆனா நாளைக்கு நாம சொன்ன மாதிரியே சஞ்சீவ் முத்தழகு கிட்ட தான் கோவிலுக்குள்ள வராம இருக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போய் சொல்லுவான்ல. முத்தழகு நாம இப்போ சொன்னத அப்ப நம்புவா. முத்தழகு மனசுல நாம இப்போ பத்த வைக்கிற சந்தேகம் நாளைக்கு நெருப்பா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். முத்தழகு சஞ்சீவ் ஏன் கோவிலுக்கு வர மாட்டேங்கிறான்னு நினைச்சு சஞ்சீவ் மேல அவளுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தேகத்தை போக்கிக்க முத்தழகு சஞ்சீவையும் பாண்டியையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு நினைப்பா. அதுக்கப்புறம் சஞ்சீவ் கோவிலுக்கு வர மாட்டேன்னு என்ன பொய் சொன்னா கூட முத்தழகு சஞ்சீவ விடவே மாட்டா. சஞ்சீவ் பாண்டியா கோவிலுக்கு வந்துதான் ஆகணும். முத்தழகு சஞ்சீவை தன் கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பா. சஞ்சீவையும் பாண்டியையும் பக்கத்து பக்கத்துல வச்சு ஒன்னா பார்க்கணும்னு நினைப்பா. சஞ்சீவ் பாண்டியா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சீவா கோயிலுக்கு எப்படி வருது, எப்படி அபி கழுத்துல தாலி கட்டுறது? சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அபி முத்தழகு கிட்ட மாட்டியே ஆகணும். நல்ல ஐடியா ஸ்ரீஜா. முதல்ல நீ உடனே முத்தழகுக்கு ஃபோன் பண்ணு. ம்